பரம்பொருள் கண்ணன் துரியோதனனையும் தர்மரையும் கூப்பிடுறார். மண்ணுலகம் முழுக்க சுற்றி எத்தனை நல்லவன் இருக்கான்னு பார்த்து எனக்கு ஒரு சென்சஸ் கணக்கு கொடு. தர்மா, நீயும் எல்லாத்தையும் சுற்றி எத்தனை கெட்டவன் இருக்கான்னு எனக்கு ஒரு சென்சஸ் கணக்கு கொடு. துரியோதனனும் அதே மண்ணுலகம்தான், தர்மனும் அதே மண்ணுலகம்தான். இவனும் மனுஷனை தான் பார்த்தான், இவனும் மனுஷனை தான் பார்த்தான். அவன் பார்வை தான் நல்லவன் கெட்டவனை தீர்மானிச்சது. தேவர்கள் முனிவர்கள் தன்னுடைய வீரம் இப்படி தோற்று போச்சேன்னு கவலைப்படலையா? மிதிலேலேருந்து வந்த ஜானகி அசோகவனத்தில் இருக்காளே, அவன் நான் ராமன்கிட்ட தோற்று போயிட்டேன்னு நினச்சிட்டா எப்படி என்னைய நினச்சிப்பான்னு நினச்சி வருத்தப்பட்டானா. அதுதான் காமத்தி. நீனே ராஜாவாரு, உனக்கு கீழே நான் பணிவிடை செய்கிறேன், ராமன் பக்கம் வாம்பா. இப்போ கும்பகர்ணன் ஒரு சிரிப்பு சிரிப்பான். எல்லாருமே ராமன் பக்கம் போயிட்டா அண்ணன் இறந்தா அவனுக்கு ஈமக்காரியம், எள்ளு தண்ணி இறைக்கிறதுக்கு கூட ஆள் இல்லைன்னுன்றா தேவரும் முனிவரும் சிரிப்பான். ஒரு தேசத்தினுடைய மன்னன் என் நண்பன் என்ன நினைப்பான்னு நினைக்கிறான். அப்ப துரியோதனன் சொல்றான், உதிர்ந்த முத்துக்களை எடுக்கவா அல்ல கோக்கவா. இன்றைய தினம் பார்வையும் நம்முடைய பக்குவமும், இதுதான் செய்தி. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பார்வை உண்டு. மூதறிஞர் ராஜாஜி ராமாயணம் பாரதத்திற்கு விளக்கம் எழுதினார். அற்புதமாக அவர் சொல்றார், இந்த மண்ணை வழிநடத்தக்கூடிய முதலமைச்சர் பதவியை விட ராமாயணம் பாரதத்திற்கு விளக்கம் எழுதியதை பெரிதாக நினைக்கிறேன். அப்படின்னா என்ன? அந்த ரெண்டுமே நம்மளுடைய பொக்கிஷம். நம்முடைய பார்வை எப்படி இருக்கு இப்போ பாருங்க. பாரதத்தில் ஒரு காட்சி, பரம்பொருள் கண்ணன் துரியோதனனையும் தர்மரையும் கூப்பிடுறார். துரியோதனா, இன்னிலேருந்து 2 நாள் டைம் எடுத்துக்கோ. நீ மண்ணுலகம் முழுக்க சுற்றி எத்தனை நல்லவன் இருக்கான்னு பார்த்து எனக்கு ஒரு சென்சஸ் கணக்கு கொடு. இப்போ தர்மரை கூப்பிட்டார். தர்மா, நீயும் எல்லாத்தையும் சுற்றி எத்தனை கெட்டவன் இருக்கான்னு எனக்கு ஒரு சென்சஸ் கணக்கு கொடு. 2 பேரும் வேற வேற பக்கம் பிரிஞ்சாங்க. அப்படி போய் சென்சஸ் எடுத்தாங்க. பரம்பொருள் பரந்தாமன் கண்ணன் பக்கத்தில் வந்தார். இப்போ துரியோதனன் சொன்னான், பரம்பொருளே, நீ சொன்ன மாதிரி எத்தனை நல்லவன் இருக்கான்னு ஒவ்வொரு வீடு வீடாக ஏறி இறங்கினேன். எல்லா பயலும் ஏதேனும் ஒரு விதத்தில் அழுக்கு பிடிச்சவனா, அகங்காரமா, கெட்ட செயல் செய்கிறவனா இருக்கான். என் கண்ணுக்கு ஒரு நல்லவன் கூட தெரியல, மைனஸ் அப்படின்ட்டார். இப்போ தர்மரை கூப்பிட்டார். தர்மர் சொன்னால், பரம்பொருளே, எல்லா பயனும் ஏதேனும் ஒரு சமயத்தில், ஏதேனும் ஒரு வினாடியில் பிறருக்கு பயன் தரத்தக்க வாழ்க்கை வாழ்கிறதான். அதனால என் பார்வையில் எனக்கு எவனுமே கெட்டவனா தெரியல, எல்லாருமே நல்லவனா தெரிகிறான் அப்படின்னாராம். இப்போ கண்ண பரமாத்மா மக்களுக்கு சொன்னாராம், துரியோதனனும் அதே மண்ணுலகம்தான், தர்மனும் அதே மண்ணுலகம்தான். இவனும் மனுஷனை தான் பார்த்தான், இவனும் மனுஷனை தான் பார்த்தான். அவன் பார்வை தான் நல்லவன் கெட்டவனை தீர்மானிச்சது. இப்போ உங்கள் வாழ்க்கையை நீங்கள் பார்த்து நல்லவனா கெட்டவனான்னு தீர்மானிச்சுக்க. இதான் பார்வை. இந்த பக்தி இலக்கியங்கள் சொல்கிறது. நீங்கள் ஒன்றும் இல்லை, 10,000 பாட்டு தந்த ராமாயணத்திலேருந்து ஒரு செய்தி சொல்கிறேன். ராவணனுக்கு சண்டை நடக்குது இல்லை, முதல் நாள் ஆயுதத்தை போட்டுட்டு போனான்ல, அப்ப ராமன் இன்று போய் நாளை வான்னு சொல்லிட்டான். ஆனா ராவணன் யாரு? பெரிய பரந்த தோள்கள் கொண்டவன், 10 தலை கொண்டவன், நாரத முனிவர்க்கேற்ப நயம்பட உரைத்த நாவை பெற்றவன். ஆனா வெக்கப்பட்டிருக்கணும்ல, வெக்கப்படலையாம். ஆனா வெக்கப்பட்டானா. எப்படி? வான்னகும் வையகம் நகும் என்று அவன் வருத்தப்படல. மிதிலை வந்த ஜானகி நகுவாளே. இது எவ்வளவு அசிங்கம். தேவர்கள் முனிவர்கள் தன்னுடைய வீரம் இப்படி தோற்று போச்சேன்னு கவலைப்படலையா? மிதிலேலேருந்து வந்த ஜானகி அசோகவனத்தில் இருக்காளே, அவன் நான் ராமன்கிட்ட தோற்று போயிட்டேன்னு நினச்சிட்டா எப்படி என்னைய நினச்சிப்பான்னு நினச்சி வருத்தப்பட்டானா. அதுதான் காமத்தி. அப்படியே கட் பண்ணுங்க. இன்னொரு செய்தி சொல்கிறேன். இந்த வீடனன் போர்க்களத்தில் வருவான், எதிர்த்தாப்புல கும்பகர்ணன் நிற்பான். அந்த கும்பகர்ணன்ட்ட போய் சொல்லுவான், அப்பா, ராமன் எனக்கு இலங்கையை வென்றதுக்கு அப்புறம் அரசாட்சி தரேன்னா, எனக்கு கிரீடம் சூட்டுறேன்னா, அந்த பொன்னையும் பொருளையும் உனக்கு தரேன், நீனே ராஜாவாரு,
உனக்கு கீழே நான் பணிவிடை செய்கிறேன், ராமன் பக்கம் வாம்பான். இப்போ கும்பகர்ணன் ஒரு சிரிப்பு சிரிப்பான். அண்ணா எனக்கும் தெரியும் நம்ம அண்ணன் பெரிய வீரன்னாலும் காமத்தின்பால் அவன் மனசு போயிட்டதுனால காமத்தியால் இந்த இலங்கை அழிய போகுது. தெரிஞ்சும் நான் ஏன் வந்திருக்கேன் தெரியுமா? ஒன்னே ஒன்று தெரிஞ்சுக்கோ, நான் தோத்துருவேன்னு தெரிஞ்சும் விதி என் பிடர் பிடித்து தள்ளியும் ஏன் வந்தேன்? எல்லாருமே ராமன் பக்கம் போயிட்டா அண்ணன் இறந்தா அவனுக்கு ஈமக்காரியம், எள்ளு தண்ணி இறைக்கிறதுக்கு கூட ஆள் இல்லைன்னுன்றா தேவரும் முனிவரும் சிரிப்பான். தயவு செய்து நீ என்னையும் அவன் பக்கம் கூட்டுறாத. நான் இந்த பக்கமே இருந்து உண்டவனுக்காக உயிர் கொடுக்குறேன். நீ அவன் பக்கமே இருந்து அவன் இறந்ததுக்கு அப்புறம் ஈமக்காரியம் செய். இவன் மனநிலை எப்படி இருக்கு, ராவண மனநிலை எப்படி இருக்கு, ரெண்டையும் படம் பிடித்து காட்டுவது தான் பார்வையும் எண்ணங்களும். நீங்கள் அப்படியே கட் பண்ணி நீங்கள் ஒரே ஒரு செய்தி பாரதத்துக்குள்ளே திருப்பி வாங்க. இந்த காட்சி பலமுறை நான் சொல்லியிருக்கேன், கண்ணில் படிக்கும்போது தண்ணீராக வருது. துரியோதனன் கர்ணன் எப்பேற்பட்ட நட்புன்னு தெரியும். துரியோதனுடைய மனைவி பானுமதி. இந்த கர்ணனும் பானுமதியும் நல்ல நண்பர்கள். பானுமதி இப்படி வாசப்புறம் உட்காந்துருக்கா, கர்ணன் பானுமதியை பார்த்து உட்காந்துருக்கான். ரெண்டு பேரும் சொக்கட்டான் தாயம் விளையாடுறாங்க. அந்த தாயத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக கர்ணன் வெற்றி பெறுறான், பானுமதி தோத்துக்கிட்டே வரா. இதற்கும் இப்போ பானுமதி நடந்துக்க போகிற சம்பவத்துக்கும் சம்பந்தமே இல்லை. வாசல் புறம் உட்காந்துருக்க பானுமதி வாசல்லேருந்து துரியோதனன் வர்றதை பார்த்த உடனே கணவனுக்கு வணக்கம் சொல்லணும்னு அப்படி எந்திரிக்கிறா. துரியோதனன் வர்றதுக்காக எந்திரிச்ச பானுமதியை கவனிக்காத கர்ணன் தோக்கிறதுனால தான் தங்க எந்திருக்கிறான்னு நினச்சி அப்படி கையை நீட்டுறான். அவன் கையை நீட்டவும் பானுமதி எந்திரிச்சு நிற்கவும் சரியா இருக்கு. இடுப்பு பகுதியில் வன்மையான இந்த கரங்கள் பட்டோன்னு வயிற்றுல போட்டிருந்த ஒட்டியான அப்படியே செதஞ்சு போகுது, முத்துக்கள்லாம் உதிர்ந்து கிடக்கு. இப்போ துரியோதனன் வந்து நிற்கிறான். இப்போ கர்ண மனசு எப்படி இருக்கும்? அடுத்தவன் மனைவி மேலே என் கைப்பட்டு முத்துக்கள் சிதந்து கிடக்கு, ஒரு தேசத்தினுடைய மன்னன் என் நண்பன் என்ன நினைப்பான்னு நினைக்கிறான். அப்போ துரியோதனன் சொல்கிறான், உதிர்ந்த முத்துக்களை எடுக்கவா அல்ல கோக்கவா? கோக்கிறதுனா இத்தனூண்டு இடம், அப்போ கூட என் மனசு அலைப்பாயலைன்னா நட்பின் உச்சத்தில் வச்சிருக்கான்னு. இப்படி ராமாயணம் பாரதத்தை நம்ம பார்த்து பார்த்து புதிய பார்வையோடு படிக்கின்ற போது நம்முடைய மனம் பெறும் ஆனந்தத்தை ராஜாஜி வழியில் பதிவு செய்கின்றேன். இது போன்ற ஆன்மீக இலக்கிய கருத்துக்களோடு நாளை ஆனந்த ஆரம்பத்தில் சந்திப்போம். நல்ல நல்ல செய்திகளை செவிக்குள் சிந்திப்போம்.